நம்ம இன்றைக்கி காளான் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நெய் வேண்டாம், எண்ணெய் ஊற்றிக்கிறனாலும் ஊற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. நெய் ஊற்றுனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு கசகசா போட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன். ரொம்ப வதக்க வேண்டாம், சும்மா நார்மலாக வதக்கினா போதும். இப்போ நம்ம இதில் வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறம் நான் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு உரைப்பு கம்மியாக வேணும்னா ஒரு பச்சை மிளகாவே போதும். நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா ப்ரௌனிஷாக வதங்கணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளியை நல்லா நைஸாக அரிஞ்சு போட்டுக்கிறேன். நல்லா தக்காளி வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம பிரியாணிக்காக சேர்த்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறதுனா இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் காளான் போடுறேன். நான் ஒரு 200 கிராம் காளானை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி விட்டு தண்ணி ஆட் பண்ணிடுங்க. ஒன்றே கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு காளான் பிரியாணி.